ஓம் ஸ்ரீ மகாகாலேஸ்வரரே போற்றி போற்றி. 5ஆம் 7 தினங்களுக்கு ஏற்கப்பட வேண்டிய விஷுப்தி சக்கரத்திற்கான பயிற்சிகள். விஷுப்தி என்பது ஓர் உன்னதமான சக்கரமாகும். மனிதர்களின் சிரசினையும் உடலினையும் இணைக்கும் உன்னத ஆற்றலாகும். தேகம் என்பது சிரசினை சுமந்து இயங்குகின்றது. எனினும் சிரசின் ஆற்றல்கள் அற்ற நிலையில் தேகத்தினால் இயங்கிட இயலாது. அவ்வகையில் சிரசினிலே வீற்றுள்ள உயிர், ஆன்மா ஆகிய விண்ணுலக ஆற்றல்கள் யாவும் தேகத்தின் மூலமே தனது பணிகளை நிறைவேற்றுகின்றன. அவ்வகையில் விண்ணாற்றலும் மண்ணாற்றலும் ஒன்றிணைவதற்கு உறுதுணையாய் நிலைத்து செயல்புரிகின்ற விஷுப்தி சக்கரம் என்பது ஓர் அசையா தன்மையினை கொண்டது. மேலும் அசைக்கும் தன்மையினையும் அசையும் தன்மையினையும் ஏற்றிருக்கும். அசையாத ஆன்மா ஆற்றலை ஈர்த்து அசைக்கும் உயிருக்கு அளிப்பதுடன் உயிர் ஆற்றலாகவே உருக்கொண்டு அசைந்து இயங்கிட முற்படுவதும் விஷுப்தி சக்கரத்தின் மூலமே. அசையாததும் அசைவதும் விஷுப்தியே என்றும் இணைக்கும் பாலமாகிய ஆற்றலும் விஷுப்தியே என்றுமே உணர கடவது. எவ்விதம் இதனை தூய்மையுறுத்துவது? முதல் தினமதிலே உங்களது நில தேகத்தில் உள்ள விஷுப்தி சக்கரத்தினை ஆதி சிவனாரே தூய்மையுறுத்திடுவார். அசையா தன்மை கொண்ட ஆன்ம ஆற்றல்களாகிய சிவ ஆற்றல்கள் விஷுப்தி சக்கரத்தினை தீண்டினால் பெருத்த மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். எனில் அனைவரும் கணபதி முதல் சக்கரங்களை சீருறுத்தும் ஒவ்வொரு தெய்வங்களையும் நீரெடுத்து நிலம் விடுத்து பிரார்த்தித்து இயக்கத்தினை ஏற்க வேண்டும். தேகத்திற்கான பயிற்சிகளை ஏற்ற பின்னர் மனம் ஒடுங்கிடவும் பயிற்சிகளை ஏற்க வேண்டும். விஷுப்தி சக்கரம் என்பது எளிதினில் சீரமைக்கப்பட இயலாது என்பதனை உணர்ந்து அனைவரும் ஒரு நிலை கொண்ட மனதோடு ஆழ்ந்து பிரார்த்திக்க வேண்டும். முதல் தினமதிலே ஏற்க வேண்டிய தேக பயிற்சி என்பது கழுத்து பகுதிக்கான பயிற்சியாகும். மனிதர்கள் தங்களது கழுத்து பகுதியினை வெகுவாய் அசைப்பதில்லை. தேகத்தில் அசையாது நிலைக்கும் ஓர் பகுதியாகவும் இதனை உணரலாம். எனினும் அசைந்து கொண்டே இருக்கும் உடலுக்கு பூரண ஆற்றல்களையும் அருளிடும். விஷுப்தி சக்கரம் சீருற அமைய வேண்டும் என்றும் கழிவுகள் நீங்கி ஆற்றல்கள் சீராய் பயணிக்க வேண்டும் என்றுமே பிரார்த்தித்து செயலாற்ற வேண்டும். கழுத்து பகுதியினை முன்னும் பின்னும் 7 முறை அசைத்து செயல்புரிவது முதல் பயிற்சியாகும். தொடர் செயலாய் இடது வலது நோக்கி 7 முறை நிதானமாய் பூரணமாய் அசைத்து செயல்புரிய வேண்டும். இறுதியில் இடதுபுறம் நோக்கி துவங்கி 7 முறை முழுமையாய் கழுத்து பகுதியினை மெல்ல சுழற்ற வேண்டும். பின்னர் வலது புறம் நோக்கி துவங்கி 7 முறை முழுமையாய் சுழற்ற வேண்டும். இப்பயிற்சிகளை ஏற்கும் தருணம் நில தேகத்தினில் உள்ள விஷுப்தியின் ஆற்றல்கள் பெருகிடும். பயிற்சிகளை நின்ற நிலையில் மாத்திரமே ஏற்க வேண்டும். அமர்ந்து பயின்று விடலாகாது. பின்னர் தீர்க்கமாய் அமர்ந்து தியானிக்கையில் சுவாச பாதைகள் முழுமையாய் திறவு கொண்டிருப்பதனை உணரலாம். ஆழ்ந்த பிராணக்காற்று
மூலாதாரம் வரை பரவுவதனை உணர்ந்திட்டால் நன்று. இவ்விதமே ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கும் ஒரு முறை பயிற்சிகளை ஏற்க வேண்டும். இறுதி நாழிகையில் நீரெடுத்து நிலம் விடுத்து நன்றி உரைத்து செயல்புரிய வேண்டும். 2ஆம் தின விஷுப்தி பயிற்சி. 2ஆம் தினமதிலும் துவக்கத்திலும் இறுதியிலும் நீரெடுத்து நிலம் விடுத்து ஆழ்ந்து பிரார்த்திக்க வேண்டும். கழுத்து பயிற்சி எனும் தேக பயிற்சியினை இரட்டிப்பாய் ஏற்க கடவது. இயலாதவர்கள் உண்டெனில் தகுந்த நிலைக்கேற்ப ஏற்றிடலாம். 14 முறை முன்னும் பின்னும் சுழற்றி பின் 14 முறை இடது வலது சுழற்சியினை ஏற்று இறுதியில் 14 முறை இருபுறமும் முழுமையான சுழற்சிகளை ஏற்க வேண்டும். இத்தருணத்தில் நீர் தேகம் என்பது தன்னுள் நிலைத்துள்ள விஷுப்தி சக்கரத்தினை தூய்மையுறுத்தும். எவ்விதம் இச்செயல் சாத்தியம் என்றறிக. சுழற்றுகின்ற தருணங்களில் உருவாகும் அசைவுகள் என்பது ஆழ்ந்து நிலைக்கும் நாடிகளுக்கு வெப்பமூட்டும். இத்தருணத்தில் எலுமிச்சை கனியின் புளிப்பு சுவையினை 7 தினங்களுக்கும் இயன்ற தருணங்களில் சாராக ஏற்க வேண்டும். ஏனெனில் கபம் சார்ந்த அடைப்புகள் உள் சுவாச நாடியினில் நிலைத்திருப்பதினால் அவையாவும் அசைவுகளின் மூலமும் எலுமிச்சை கனி சாற்றின் புளிப்பு சுவையின் மூலமும் அகற்றப்படும். பின்னர் அமைதியாய் அமர்ந்து சுவாசத்தின் பயணத்தினை கண்காணித்து தியானிக்க வேண்டும். 3ஆம் தின விஷுப்தி பயிற்சி. காற்றின் தேகத்தில் உள்ள விஷுப்தி சக்கரத்தினை தூய்மையுறுத்துவதற்கு உரித்தான அதி தீவிர பயிற்சிகளை புறத்தினிலும் ஏற்க வேண்டும். வாயு தேகம் ஒன்றே மனிதர்களின் மனதினை தீவிரமாய் இயக்கிடும். எனில் தீவிரமான பயிற்சிகளை ஏற்று மனதின் வீரியத்தினை ஒடுக்க வேண்டும். அனைவரும் கழுத்து பகுதிக்கு உரித்தான பயிற்சிகளை 21 முறை ஏற்க கடவது. ஆழ்ந்த கவனமுடன் வாயு தேகத்தினை மனதினில் இருத்தி ஆதி சிவனாருக்கு நன்றி உரைத்து மெல்லனவே பயிற்சிகளை ஏற்க வேண்டும். சிவம் எனப்படும் ஆன்ம அணுவின் ஆற்றல்கள் வாயுவினால் இயக்கப்படும் ஒவ்வொரு நாடிகளையும் தூய்மையுறுத்த முற்படுவதனை உணர வேண்டும். பயிற்சிகளை நிறைவுறுத்திய பின்னர் தீர்க்கமாய் ஆசனமிட்டு அமர்ந்து தியானிக்க வேண்டும். இது காலம் வரை தொண்டை பகுதியின் மூலம் குளிர்ந்த பிராணக்காற்றானது உட்புகுவதனை உணர்ந்திடாத மனிதர்களும் எளிதாய் இத்தருணத்தில் உணர்ந்திட இயலும். உட்புகும் குளிர்ந்த பிராணக்காற்று வெளிப்படாது உள்முகமாகவே பயணிக்க துவங்கிவிட்டால் விஷுப்தியின் இயக்கம் பேரியக்கமாய் தீவிரமடையும். இதனுள் பற்பல ஆழ்ந்த சத்தியங்கள் புதையுண்டுள்ளன. சுயமாய் உணர்வதே நன்று. 4ஆம் தின விஷுப்தி பயிற்சிகள். 4ஆம் தினமதிலே அக்னி தேகமானது பிரிக்கப்பட்டு அதன் விஷுப்தி சக்கரம் சீரமைக்கப்படும். எனில் 14 முறைகள் அனைத்து பயிற்சிகளையும் 7 தருணங்களிலும் ஏற்க கடவது. தியானிக்கும் தருணத்தில் சுவாசிக்கும் பிராண காற்றின் அக்னி மூலக்கூறுகள் வெப்பத்தோடு நாடி நரம்புகளில் பாய்ந்து பயணிப்பதனை உணர்ந்திடலாம். இயங்காத பற்பல நரம்பிழைகளும் வாயு நாடிகளும்
தீர்க்கமாய் இயக்கப்படுவதனை உணரலாம். 5ஆம் தின விஷுக்தி பயிற்சி. 5ஆம் தினம் அதிலே ஏற்கின்ற விஷுக்தி பயிற்சி என்பது ஆகாய தேகத்தின் விஷுக்தியினை சீரமைக்கும். ஆன்ம ஆற்றல்கள் தடையின்றி தேகம் முழுவதும் பரவிடும். எனில் 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை அனைத்து பயிற்சிகளையும் ஏற்று ஆழ்ந்து தியானித்து கழுத்து பகுதியில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணரக் கடவது. 6ஆம் தின பயிற்சி. 6ஆம் தினம் அதிலே அந்தியிலும் சந்தியிலும் துவக்க நாழிகைகளில் மாத்திரமே கழுத்து சுழற்சி பயிற்சிகளை ஏற்று அனைத்து நாழிகைகளிலும் ஆழ்ந்து தியானித்து பஞ்ச தேகங்களிலும் உள்ள விஷுக்தியினை தனித்து கண்ணுற்று நாடி நரம்புகளில் பாய்ந்து பயணிக்கும் காற்று, குருதி போன்றவற்றையும் உணர்ந்து அவையாவும் மூலாதாரம் வரை பரவி நிலைப்பதனையும் கண்ணுற்றே தியானிக்க வேண்டும். 7ஆம் தின விஷுக்தி பயிற்சி. 7ஆம் தினம் அதிலே துவக்கத்தினில் மாத்திரமே தேக பயிற்சி எனும் கழுத்து பயிற்சிகளை ஏற்று பின்னர் அனைத்து தருணங்களிலும் ஆழ்ந்து மிக ஆழ்ந்து தியானித்து விஷுக்தி சக்கரமானது துல்லியமாய் இயங்குவதனையும் உணர வேண்டும். பஞ்சமம் எனப்படும் பஞ்சபூத ஆட்சியினை ஏற்றுள்ள ஆதிசிவனாரின் ஆற்றல்களின் துணை கொண்டு விஷுக்தி சக்கரத்தினில் உள்ள கபம் சார்ந்த அனைத்து அடைப்புகளும் நீங்கி உள்ள நிலையினை உணர வேண்டும். மேலும் அதன் மைய புள்ளியில் மனம் ஒடுங்கி நிலைப்பதனையும் உணர வேண்டும். இறுதியில் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து மானுட தேகங்களிலும் உள்ள விஷுக்தி சக்கரமானது தூய்மையுறுத்தப்படல் வேண்டும் என்றே பிரார்த்தித்து உங்களது தொண்டை பகுதியிலிருந்து உன்னத ஒளியாற்றலானது எங்கும் பல்கி பெருகுவதனையும் மானுட குலம் அனைத்தும் இவ்வாற்றல்களை உணராத நிலையினிலேயே ஏற்பதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். பெற்றிட்ட அனைத்து ஆற்றல்களும் பூரணமாய் பகிரப்படல் வேண்டும். பின்னரே உயரிய பிராண மூலக்கூறு உள்முகமாய் ஏற்றம் கண்டு அசையும் தேகத்தினை கடந்து அசையா மெய்ப்பொருளினை நோக்கியே பயணிக்க துவங்கும். ஒவ்வொரு 7ஆம் தின இறுதியிலும் பெற்றிட்ட ஆற்றலை நீரெடுத்து நிலம் விடுத்து அனைவருக்கும் பகிர்ந்திடல் வேண்டும். மானுடர்கள் அனைவரது விஷுக்தி சக்கரமானது தூய்மை அடைவதாக எண்ணியே ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். பூரண ஆற்றல்களை பகிர்பவர்களுக்கு இறையாற்றல்கள் தீர்க்கமாய் பகிரப்படும். தெய்வங்களுக்கு நன்றி உரைத்து செயலாற்றக் கடவது.